எல்லோருக்கும் முதல்ல காலை வணக்கம். புத்தக வாசிப்பு நற்பணி மன்றத்தின் அழைப்பினை ஏற்று இலக்கிய பந்தி விழாவிற்கு வருகை தந்திருக்கும் இலக்கிய ஆர்வலர்கள் ஆகிய இலக்கிய பசியாளிகள் மற்றும் பரிமாறுபவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இது புத்தக வாசிப்பு நற்பணி மன்றத்தின் இலக்கிய பந்திக்கான 2வது நிகழ்வு. இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை முதல்ல இந்த இருக்கைக்கு வர வைக்கிறேன். முதல்ல தூத்துக்குடி காமராஜ் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சு. ராஜலட்சுமி அம்மா அவர்களை இங்கே இருக்கைக்கு வர சொல்லுங்கள். அடுத்ததாக பெருங்குளம் KRP மணிமொழி செல்வன் ஐயா அவர்களையும் இந்த இருக்கைக்கு வர சொல்லுங்கள். இவங்க 2 பேர் தான் நமக்கு நம்மளோட இலக்கிய பந்தியில் இன்னைக்கு பரிமாறுபவர்களாக இருக்கிறாங்க. இந்த இலக்கிய பந்தி இந்த நிகழ்வு ஏற்பட அவசியம் என்ன அப்படிங்கிறதுனா, இதுவரைக்கும் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி நிகழ்வுகள் அனைத்துமே ஒரு சாதாரணமாக ஒரு ஜனரஞ்சகமாக இலக்கியம் சார்ந்து அப்படியே போய்கிட்டே இருந்தது. நிறைய புத்தகங்கள் ஒன்று புத்தக அறிமுகமாக இருக்கும் அல்லது புத்தக விமர்சன பார்வையாக இருக்கும். இது போல தான் நிகழ்ந்து கொண்டு வந்தது. யோசித்து பார்க்கும்போது பள்ளி கல்லூரிகளில் மட்டுமே இலக்கியம் குறித்து இலக்கியத்தில் உள்ள அந்த 10 பாட்டு 8 தொகை அந்த நூட்களை குறித்து படிக்கிறாங்க. படித்ததோடு முடிச்சுட்டு போயிடுறாங்க. கல்லூரி பள்ளி படிப்பை விட்டு வெளியே வந்த உடனே அது சம்மந்தமாக சிந்திச்சு கூட பார்க்குறதுக்கு நமக்கான நேரங்கள் இல்லாமல் போயிடுது. ஏதாவது ஒரு தகவல் இருந்தால் மட்டும்தான் தேடி பார்க்குறோம், இல்லைன்னா அதை அப்படியே ஒதுக்கி வச்சிடுறோம். ஏன்னா நம்ம பேசும்போது பார்க்குறோம் சங்க இலக்கியங்கள் நம்ம பண்பாட்டு வாழ்வியலில் கலந்துருக்கு அப்படின்னு. ஆனால் அதை யாருமே தொடர்ந்து கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்கலை. அதனால் புதுசாக நம்ம இந்த முயற்சியை கையில் எடுப்போம் அப்படிங்கிறதுக்காகவும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியில் சங்க இலக்கியங்கள் போய் சேரணும். அங்கே படித்து வந்த ஆசிரியர் பெருமக்கள் ஆளுமைகள் எல்லாமே திரும்ப அதை எடுத்து மாணவர்கள் சொல்வதோடு நம்ம பண்பாட்டு வழிகாட்டுதலை வழிமுறைப்படுத்தணும், வாழ்க்கையில் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் இந்த புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம் இதை கையில் எடுத்திருக்குது. அதுக்கு நம்ம இட்ட பேர் இலக்கிய பந்தி அப்படின்னு வச்சிருக்கிறோம். ஏன்னா அதில் எல்லா சுவையும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சங்கத்தமிழ் மேல் கொண்ட நம்பிக்கை தான். அந்த வகையில் இன்றைக்கு உங்களுக்கே தெரியும் இந்த அரங்கத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தாலே தெரிஞ்சிடும். இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டங்களில் இருந்த கலந்து கொண்ட நபர்களுக்கும் இப்போ இன்னைக்கு இருக்கிற கலந்து கொள்கிற நபர்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. அந்த ஆர்வமும் அந்த இலக்கிய பசி இலக்கிய தாகம் அதுதான் இந்த இடத்துல வேறுபடுத்தி காட்டக்கூடியது. இந்த நிகழ்வு குறித்து நான் அழைப்புதல் தயார் பண்ண உடனே சில விஷயங்கள் எனக்குள்ள நடந்தது. அது குறித்து இப்போ உங்களோட அப்படியே நான் நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கேள்விகள் பலவிதம், பதில்களோ வெவ்வேறு விதம். எல்லா பதில்களுக்கும் கேள்விகள் உண்டு. சில கேள்விகளுக்கு கேள்விகளே பதிலாகும். பதில் என்பது எப்பொழுதும் பதில்தான். சில பதில்கள் கேள்விகளையும் பிரசவிக்கும். பதில்கள் புள்ளிகள் வைத்து முற்று பெறும். கேள்விகள் தொட்டு தொடரும் கேள்விகளாகவே. சில பல கேள்விகளை கடந்து விடுவோம், சில கேள்விகளை மறந்து விடுவோம், சில கேள்விகளை மறுத்து விடுவோம். ஏன் இந்த கேள்வி வரிகள்? நம் இலக்கிய பந்தியின் உணவு பட்டியல். இன்றைய சிறப்பு விருந்து அகநானூற்று காதலில் உணர்ச்சி தீவிரம், அகநானூற்று காதலில் நம்பிக்கையின் வெளிப்பாடுகள். இதுதான் இன்றைய உணவு பட்டியல். இதனை கேள்விப்பட்ட சிலருக்கு பல கேள்விகள் எழுந்தது. எந்த கேள்விக்கும் பதில் சொல்லவில்லை நான். காரணம் சங்கத்தமிழ் மீது கொண்ட நம்பிக்கையின் தீவிரம்தான். 8 தொகை நூல்களான நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இவற்றில் இதுவரை புறநானூறு குறித்து மட்டுமே கல்லூரி மற்றும் இலக்கிய மேடைகள் பட்டிமன்ற மேடைகளில் பேசப்பட்டு வந்தது. புறம்பேசி பழகிய நம்மவர்கள் புறம்பேசி கேட்டது போதும், புறம்பேசி பழகிய நம்மவர்கள் புறம்பேசி கேட்டது போதும் என்று தோன்றியது நமக்கு. புறத்தில் போரும் காயமும் கண்டு வெறுத்து போன மனம்
கொஞ்சம் அகத்தில் நுழைந்தால் என்ன என்று அகத்திலோர் கேள்வி எழுந்தது. அதற்கான பதிலாகத்தான் இன்றைய விருந்து. அந்த மரத்தின் கிளை ஒன்றில் குருவிகள் 2 பேசிக்கொள்கின்றன. அந்த மரத்தின் கிளை ஒன்றில் குருவிகள் 2 பேசிக்கொள்கின்றன. முதல் குருவி, அன்பே, நான் உன்னை அதிகம் நேசிக்கிறேன் தெரியுமா? இரண்டாம் குருவி, உன்னை விட நான் தான் உன்னை அதிகம் நேசிக்கிறேன் என்றது. இல்லை, எனது இறக்கையில் ஒன்றை கொண்டு இப்போது கூட உன்னை தழுவிக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? தெரியும். அதனால்தான் உன் தழுவலுக்காக எனது உடலை உனக்கு லாபகமாக வளைத்து கொடுக்கிறேன். எனது நேசம்தானே அதிகம். ஓஹோ, எனது அழகால் உனது தலையை வருடிக் கொண்டிருக்கிறேன் தெரியுதா? எனது உயிர் நேசத்தால் தான். புரியுது. ஆனால் நீ வருடிக் கொண்டிருப்பது எனது முதுகில் நின்றபடி. நான் உன்னை என் முதுகில் முளைத்த 3வது இறக்கையாக உணர்கிறேன், உன் மீது கொண்ட நேசத்தினால். இது அகநானூறா புறநானூறா என்று சிந்திக்கும் முன்பே இந்த குருவிகளின் உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த மரக்கிளை சொன்னது, இது மரநானூறு என்று. அகத்தில் முளைத்த நானூரையும் நாம் அறிந்து கொள்ள மாட்டோம். அகத்தில் முளைத்த நானூரையும் நாம் அறிந்து கொள்ள மட்டுமல்ல, நாம் உணர்ந்து கொள்ளவும் வேண்டும் என்பதற்காக நன்கு பரிச்சயமான நல் ஆளுமைகளை கொண்டே இந்நிகழ்வு நடக்க இருக்கிறது. கூடியிருக்கும் நாம் சுவைப்போம், ருசிப்போம், இலக்கிய பசியாறுவோம். இன்றைய விருந்தில் முதல் பதார்த்தமாக அகநானூற்று காதலில் உணர்ச்சி தீவிரம் எனும் தலைப்பில் முனைவர் சு. ராஜலட்சுமி அவர்கள், தூத்துக்குடி காமராஜ் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர், முதலாவதாக நமக்கு பரிமாற இருக்கிறார். அவர்களை பரிமாறும்படி கேட்டுக்கொள்கிறேன்.